மன்னா போச்சு மாணவர்களின் எதிர்காலம் மன்னா போச்சு மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வாரம் வந்து தொடர்ச்சியாக பல சம்பவங்களை, நம்ம சோகமான சம்பவங்களை நிறைய பேசிட்டே இருக்கோம். இந்த ஆட்சி வந்த பிறகு, விஜயனுடைய ஆட்சி வந்த பிறகு நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நாட்டு மக்கள் நிம்மதியை விட, பிரச்சனையை விட பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. நிம்மதின்றது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் தான் கிடைக்கும். அது எங்கேயுமே இல்லை சுத்தமாக. ஏன்னா ராத்திரியில் தூங்க முடியல, கரண்ட்டு கிடையாது, சுத்தமாக கட் ஆகிட்டு இருக்கு. பகல்லையும் இப்போ கரண்ட்டு கட்டு. சென்னை, திருவள்ளூர், பல இடங்களில் சென்னை திருவள்ளூர்னு நம்ம சும்மா சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதியான இடங்கள், ராமநாதபுரத்தெல்லாம் இப்போ நான் கேள்விப்பட்டேன், ராமநாதபுரத்தில் பல மணி நேரமாக கரண்ட் இல்லையா. இப்போ இந்த மின்சார தடை ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம அந்த துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் சொல்கிறாரு, அதில் கருப்பாடுகள் இருக்காங்க, அப்புறம் 12.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, அப்புறம் நிறைய மின்மாற்றிகள் பழுதாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே போன ஆட்சியிலும் இருந்தது தான். அப்போ அவங்க வந்து எப்படி சமாளித்து அந்த பவர் கட் ஏற்படாத அளவுக்கு ரொம்ப அதை கரெக்டாக எப்படி மக்கள்கிட்ட வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை சரி பண்ணுறது தான் ஒரு ஆட்சியாளருடைய கடமை. அதுக்கு நீங்கள் இன்னும் பழைய ஆட்சி மேலே குறை சொல்லிக்கிட்டோ இல்லைன்னா பழைய காரணங்களை தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களை எப்படி மதிப்பாங்க? 2 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன உங்கள் அண்ணன் சொன்னார்ல, நம்ம முதலமைச்சராக விஜய் தேர்தல் பிரச்சார நேரத்தில் என்ன மானாவுக்கு இதை செஞ்சீங்கன்னு கேட்டார்ல, அதே என்ன மானாவுக்கு 200 யூனிட் நீங்கள் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அப்போ 200 யூனிட் கொடுக்குற திட்டம் இல்லை. மின்சாரத்துறையை தனியார்மயமாக்குவதற்கான திட்டத்தை வந்து இவங்க ஏதோ அடி போட்டாங்க. அது வந்து முன்னாடி அதானிக்கிட்டலாம் வந்து அந்த உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டப்போ மின்சார அந்த கட்டணத்தை வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம், எப்போனா எதோ ஒன்றா விலை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம். அது ஏற்கனவே எடப்பாடி காலத்தில் கையெழுத்து போட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா செத்து போன உடனே உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க. உதவி மின் திட்டம் வரவே கூடாதுன்னு தடுத்தவர் தான் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அது அமலுக்கு வந்துருச்சு. இப்போ நினச்சா அவங்க வந்து விலையேற்றம் பண்ணலாம். அதாவது மீட்டருக்கு வந்து நீங்கள் யூனிட்டுக்கு எவ்வளோ காசுன்றதை அவங்களே நிர்ணயம் பண்ணிக்கலாம். இப்போது கரண்ட்டு அடிக்கடி கட் ஆகுது. இந்த கரண்ட் கட் ஆகிறதுக்கான நோக்கம் என்னென்னா, அதற்கு காரணம் இப்போ நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி சொன்னார், மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அணில் கடிச்சிருச்சிங்கன்னாரு. உண்மையிலேயே அந்த அணில்கள் அன்றைக்கி கடிக்க ஆரம்பித்த அணில்கள் இன்றைக்கி சுரண்ட ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. என்ன புரிஞ்சவன் பிஸ்தான்ற மாதிரி தான் சுரண்ட ஆரம்பிச்சிச்சு. எதை வச்சு சொல்கிறோம்னு நீங்களே புரிஞ்சுங்க. இப்போ குறுகிய கால டெண்டர்கள்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. குறுகிய கால டெண்டர்களில் இபி டெண்டரும் இருக்குது. இபியில் சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு டெண்டர் விட்டுருப்பாங்க. இப்போ அந்த டெண்டர்லாம் வேணாம், நாங்கள் புதுசாக போட போகிறோம் அப்படின்னு எல்லா கோட்டையும் அழி முதல்லேருந்து கோட்டு போடுறோம்னா நிச்சயமாக பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான், அடித்தட்டு மக்கள் தான். அதை வந்து இந்த துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமாருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. ஏன்னா அவருக்கு ஆய்வுக் கூட்டம் நடத்துறதுல என்னன்னே தெரில. முதலமைச்சருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரில. சும்மா உட்காந்துட்டு அங்கே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்து செக்ரட்டரியேட்டை சுற்றி பார்த்துட்டு மியூசியத்தை சுற்றி பார்க்குறதா முதலமைச்சரோட வேலை? நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அது ஊரே பற்றி எறியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்த மாதிரி ஒரு வேலை பார்த்தாருன்னா அப்புறம் எப்படி? அது கதற ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. பொது வெளியில் வீதிக்கு வந்து சண்டை போடுறாங்க, வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து என்னன்னு சொன்னால், இப்போ பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா? இதில் ஆக்சுவலாக என்னன்னா, இது ஒரு போராட்டம். இது வந்து நர்ஸ், அதாவது பயிற்சி செவிலியர்களுடைய போராட்டம் திருச்சியில் நடக்குது. நடந்ததை வந்து ஊர் வழியாக வந்து அதுக்கு ஒரு அமைச்சர், அந்த ஊர் அமைச்சர், இப்போ ஸ்ரீரங்கத்தோட அமைச்சர் இருக்கார் இல்லையா, நம்ம ரமேஷ், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அனுப்பியா பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அந்த மாணவர்கள்லாம் போராட்டம் எதனால் நடத்துனாங்கன்னா, கூட படித்த சக மாணவிக்கு அரசு ஆஸ்பத்திரியில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த பெண் வந்து செத்து போயிட்டாங்க. அது சம்பந்தமாக இந்த மாணவர்கள்லாம் வந்து வீதிக்கு வந்து போராடும் போது என்ன சொல்லி போராடுறாங்க தெரியுமா? மாணவருடைய கல்வி எதிர்காலம் போச்சு, நாசமாக போச்சு,
தாவேக ஆட்சியில் நிம்மதி போச்சு, நம்பி ஓட்டு போட்டோம் நாசமாக போச்சு அப்படின்னு போராடுறாங்க. ஆட்சி ஓட்டு போட்டு ஆட்சி வந்து இன்னும் 12 நாள் தான் ஆகுது. அப்போ எதை நம்பி இவர்கள் வாக்களித்தாருன்னு வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? இந்த சினிமாவில் அவர் வந்து ஒரு பாட்டிலே வந்து ஓஹோன்னு பயங்கரமாக பண்ணுற மாதிரி, அவர் வந்து இந்த பெண்கள் மீது கை வச்சா உடனே நேராக வந்து வெட்டி சாய்க்கிற மாதிரி, பாலத்துக்கு அடியில் தொங்க விடுற மாதிரி ஒரு படத்தில் அப்படி செஞ்சிருப்பார். தெரி படம்னு நினைக்கிறேன் நான். பெண்கள் மீது கை வச்சோன்னே காணா போயிட்டான்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு போலீஸ் காவல் அதிகாரி அவனை வந்து பிரிட்ஜுக்கு அடியில் கட்டி தொங்க விடுவார். இதை பார்த்த உடனே இந்த மக்கள்லாம் நினைச்சாங்கன்னா முதலமைச்சராக இவர் வந்துட்டாரோ அதே மாதிரி பெண்கள் மேலே கை வச்சோன்னே கட்டி பிரிட்ஜில் நேப்பியர் பாலத்துக்கு கீழே தொங்க விட்டு அவர் வந்து முதலமைச்சராக அந்த கான்வாயில் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, அதிகாரிகிட்ட மீட்டிங் போட்டுட்டு இருப்பாருன்னு நினைச்சாங்க. அது சினிமாங்க, சினிமாவில் எது ஒன்றா செய்யலாம். ஆனால் நிஜத்தில் அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு அதெல்லாம் செய்ய முடியாது. அதற்கு நிறைய வழிமுறை. இப்போ இன்னைக்கு வந்து சூலூர் அந்த மாணவிக்கு ஃபோன் போட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த குடும்பத்தாருக்கு விஜய் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. எப்படி? ஃபோன் போட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் ஃபோன் போட்டால் வந்து அது ஆறுதல் சொன்னால் அது சரி. அதுக்கு வந்து புலகாய்ந்தாடு பாத்தியா முதலமைச்சரே ஃபோன் எடுத்து அவர் கையாலே ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டாருன்னு பேசக்கூடிய தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு இதே தானப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித்குமார் காவல்துறையில் அடித்து கொல்லப்பட்டப்ப, அம்மா சாரிம்மா தவறு நடந்துருச்சு, எனக்கு கீழே இருக்கிற காவல்துறை தவறு பண்ணிட்டாங்க, அதனால நான் சாரி கேட்குறேன், உங்கள் குடும்பத்துக்கு நான் வந்து எப்பவுமே ஆறுதலாக இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன், உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்வேன்னு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஃபோனில் பேசினப்ப, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் விஜய் எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா அதை நக்கல் அடிச்சு மேடை போட்டு மீட்டிங் போட்டு சாரிமா போன்ல சாரிமா அப்படி என்ன கேள்வி அப்படின்னு கேட்டவர் தானே இன்றைய முதலமைச்சர். அப்ப இன்னைக்கு இவர் போன் போட்டு நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன்னு பேசுறீங்களே, அது என்ன வாயி, இது என்ன வாயி? முதலமைச்சர் அவர்களேன்னு நான் கேட்கறது இல்லாம மக்களும் கேட்கறாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சிஎம் சார் காது கேக்குதா சார், சிஎம் அங்கிள் காது கேக்குதா அங்கிள் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதெல்லாம் கேட்பாங்க. எப்போ கேட்பாங்கன்னா அதுக்கு கால நேரம்லாம் கிடையாது. ஆட்சியில் உட்காந்துட்டாலே அடுத்த நிமிஷமே கேட்பாங்க. அடுத்த நிமிஷமே பாலாரம் தேனாரம் ஓடும் சிங்கப்பூரா மாறும். நீங்கள் தானேப்பா சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன், வந்த உடனே பெண்களுக்கு பயங்கர பாதுகாப்பு இருக்கும், பெண்கள் அதை மாற்றிடுவாங்க இதை மாற்றிடுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ சொன்னது என்ன ஆச்சு? நடக்கவே இல்லையே. அதனால கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவர் ஃபோன் போட்டு பேசுனா அது ஆறுதல், அதுவே முன்னாடி சிஎம் ஃபோன் போட்டு பேசுனா அதை நக்கல் அடிக்கிறது. அசிங்கமா இல்லை? கேவலமா இல்லை? போ எட்டு, நீ தான் முதலமைச்சர் இல்லை, போ கிளம்பி போயிட்டு சூலூர்ல போய் அந்த 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 குடும்பத்தார நேரில் பாரு, ஆறுதல் சொல்லு. உன்னை யார் தடுக்க முடியும்? முதலமைச்சர் நீ தான்ப்பா, உன் கையில தான்ப்பா காவல்துறை இருக்கு. யாராவது சொல்லி புரிய வைங்க அவர்கிட்ட. முதலமைச்சர் இப்போ அவர் கையில தான் காவல்துறை இருக்கு அப்படின்றத அதுவே தெரியல போல இருக்கு அவருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ அவருக்கு தூங்க விடாம தலைவலி கொடுக்குற விஷயம், அதாவது முதலமைச்சராக இருக்கிற நம்ம ஜோசப் விஜய்க்கு தூங்க விடாம தலைவலி கொடுக்குற விஷயத்துல நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கு இடையில ஒரு பிரதானமான விஷயம் என்னன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய். இந்த பாட்டை கரூர்ல பாடும்போது தான் அங்க நிறைய மரணங்கள் நடந்துச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து சுருண்டு ஊந்தாங்க. ஆனா இவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 10 ரூபான்னு பாடிட்டு அவ்வளவு பெரிய சாவடிச்சுட்டு கிளம்பி ஓடி வந்து 1 மாசம் தலைமறை வந்துட்டு அதை வச்சே இன்னைக்கு ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அதே 10 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் அவர் கழுத்து மேல கத்தியாவே நின்றுட்டு இருக்கு போல இருக்கு. அதற்கு அவர் துறை சார்ந்த இப்ப விஜய் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு, செந்தில் பாலாஜி கோடி கோடியா கொள்ளடிக்கிறாருன்னு குற்றம் சுமத்தினார் இல்லையா? செந்தில் பாலாஜியா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அசிங்கப்படுத்தினீங்க இல்லையா? அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கதையா இவர் அமைச்சரவையில, யார் அமைச்சரவையில மக்களை நல்லா கேட்டுங்க, இது நான் சொல்லலைங்க, இவருடைய விஜயினுடைய அமைச்சரவையில் இருக்கிற அந்த துறை அமைச்சர், அந்த விக்னேஷ்னு பேர் போல இருக்கவர், அவர் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியும் நான் பேசுறேன், அதுக்கப்புறம் அந்த பேட்டியும் நான் போடுறேன், நீங்க கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு நல்லா கேளுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாது. ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில கிடைக்கும் போது ஒரு யானைக்கான காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கான காயங்கள் ஆகலாம், அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க, ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்ல. கோர்ட் பாட்டில இருக்கும்போது நம்மளோட சொல்லலையா 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க, இதுக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். பட் அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, திருப்பி பாட்டில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சில கம்ப்ளைண்ட். இது இந்த கடையில வாங்கல அந்த கடையில வாங்கினா எங்க 10 ரூபாய் நோட் இல்ல இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். இப்ப இந்த அமைச்சர் விக்னேஷ் சொல்ற விஷயம் நான் முழுமையா அந்த வீடியோ போறேன், நீங்க பாருங்க. நானும் சொல்லியிருக்கேன், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா,
கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க, ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்ல. கோர்ட்டு பாட்டில் ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். பட் அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, திருப்பி பாட்டில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சில கம்ப்ளைண்ட். இது இந்த கடையில வாங்கல, அந்த கடையில வாங்கினா எங்க 10 ரூபா நோட் இல்ல இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனா இந்த பிரச்சனை, இந்த ஸ்டிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது ஒன் நைட் கேம் கிடையாது, ஒன் டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருப்பி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் a ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிடும். இன்னையிலிருந்து நிச்சயம் கூடி சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். அதே ஆக்சுவலி என்ன சொல்றாருன்னா, இவங்க அண்ணன் இருக்கார்ல, இவங்க நொன்ன, அதான் இப்ப தமிழ்நாட்டினோட முதலமைச்சர், அவர் வந்து பிரச்சாரத்துல சொன்னாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, வாங்கி கோடி கோடியா கொள்ளடிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி கோடி கோடியா கொள்ளடிச்சு போறாரு, அதுல ஸ்டாலின் சார் குடும்பத்துக்கு பெரிய அமௌண்ட் போதுன்னு பேசினார் இல்லையா. இப்ப இவரு ஆட்சிக்கு வந்து 12 நாள் ஆச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேல 20 ரூபா வாங்குறாங்களாம், சில இடங்களில் 30 ரூபாய்க்குலாம் வாங்குறாங்களாம். வருதுங்க, வீடியோ வருது, நானா பொய்யா சொல்றேன் நான். அப்ப அந்த 10 ரூபாய் என்பது நிச்சயமாக எல்லா இடங்களிலும் வாங்கப்படுகிறது என்பதை இந்த அமைச்சரே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அதுக்கு விளக்கம் வியாக்கியானம் வேற கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அது வந்து பராமரிப்பு செலவுக்காக வாங்குறாங்களாம். அந்த 10 பாட்டில் வந்து திருப்பி காலி பாட்டில் வந்து குடிச்சிட்டு எங்கேயாவது போட்டுறாங்களாம். அது வந்து யானை மீச்சிருது, அடிபட்டுருதான், மனிதர்கள் போனால் பிரச்சனையாவதான், காயம் ஏற்படுதான், அதனால அந்த பாட்டில் திருப்பி வாங்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிங்க, அந்த ஸ்டிக்கருக்கு 10 ரூபா வாங்கிக்கிங்கன்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்களாம். கோர்ட்டு சொல்லலைங்க, ஆனால் கோர்ட்டில் ஒரு உத்தரவு இருக்கு, நீங்கள் வந்து பாட்டில் போய் தூக்கிட்டு போய் கண்ட இடத்துல வீசக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கு. அதனால அந்த பாட்டில் திருப்பி எடுப்பதற்கு அதுக்குள்ள திருப்பி கொடுத்தா 10 ரூபா கிடைக்கும்னு சொன்ன உடனே அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க அப்படின்னு 10 ரூபாய் வாங்குவதற்கு ஒரு விளக்கத்தை, பெரிய பெரிய வியாக்கியான விளக்கத்தை அமைச்சர் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் யாரும் இப்படி கொடுத்ததே இல்லை. இவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருல்ல. அப்ப இவங்க அண்ணன் வந்து ஏன் அப்படி பொய் சொன்னார்? அப்ப விஜய் சொன்ன பொய்யை அவர் அமைச்சரே அம்பலப்படுத்தி விட்டார் அப்படி எடுத்துக்கலாமா? நம்ம புரியலையா? விஜய் பிரச்சார நேரங்கள்ல பாட்டிலுக்கு டாஸ்மாக்ல சரக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிறார், இந்த ஊர்ல மாவட்டத்தை அமைச்சர் ஒருத்தருக்காருல, பாட்டிலுக்கு 10 ரூபா பார்ட்டி அப்படின்னு பாட்டு பாடினார் இல்லையா, அந்த அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்ற பாடினது பொய் அப்படின்னு இப்போ வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அல்லது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது உண்மைதான்ப்பா, ஆனா அந்த 10 ரூபா பராமரிப்புக்காக வாங்குறாங்க, அது செந்தில் பாலாஜிக்கு போகல, திமுக அரசாங்கத்துக்கு போல, ஸ்டாலினுக்கு போகலன்னு புரிஞ்சுக்கலாமா? இதை தெளிவுபடுத்துவாரா? இது அவருக்கு பெரிய மண்ட காய்ச்சலா இருக்கு. ராத்திரில தூங்க விட மாட்டேங்குது. யாருக்கு? நம்ம விஜய் அவர்களுக்கு, விஜய் அங்கிளுக்கு வந்து தூங்க விட மாட்டேங்குது. விஜய் சாருக்கு, சிஎம் சாருக்கு தூக்கம் வரல. பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் ஐடியா பண்ண உடனே இது ஏதாவது ஒரு மாற்று வழியில பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். அதையும் அந்த அமைச்சரே சொல்றாரு. ஆக மொத்தம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது எல்லா காலங்களிலும் நடைமுறையில் இருக்கிற விஷயம்தான். அது வாங்குகிற காசை அவங்க எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால், குடோன்ல வச்சு அந்த பாட்டில எல்லாம் சேவ் பண்றதுக்கு வச்சுக்கிறாங்க, பராமரிப்பு செலவு பண்றாங்க, கடைக்கு வாடகை கட்டுறாங்க, லோடு இறக்குனாங்க, லோடு மேனுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாவற்றிற்கும் அந்த பாட்டிலுக்கு மேல வாங்குற 10 ரூபாய்க்கு கொண்டுதான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை இந்த அமைச்சர் ஒத்துக்கொள்கிறார் என்றால், அதற்கு முன்னாடி அவங்க அண்ணன் சொன்ன பொய், அவங்க அண்ணன் சொன்ன பித்தலாட்ட பேர் வழி எல்லாமே ஆமாங்க அவர் பொய் தான் சொன்னாரு, எங்க அண்ணன் சிஎம் வந்து பொய் தான் சொன்னாரு என்பதை அவர் அமைச்சர், அவரால் நியமிக்கப்பட்ட அமைச்சரே ஒப்புக்கிட்டாரு. அப்ப போச்சு எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் கம்ப்ளீட்டா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, கலைஞ்சு போங்கன்னு சொல்லிடுவீங்களா? அப்ப நீங்க பித்தலாட்டம் பண்ணி தானே ஜெயிச்சிருக்கீங்க, அது அம்பலப்பட்டு போச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் வாங்குறாங்களே, இப்ப யார் பாட்டு பாடுறது? பாட்டிலுக்கு 20 ரூபாய் அப்படின்னு பாட்டு பண்ணமா யாராவது? யார் பாடுறது? இப்ப நீங்க மாறி 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 இப்படி பேசுறதுனால ஏதாவது நன்மை நடக்குமா? நடக்கவே நடக்காது. என்ன தீர்வு அதுக்கு? அப்ப அவங்களுக்கு கடை வாடகை, யார் டாஸ்மாக் ஊழியர்கள் கடை வாடகை கட்டுறாங்கன்னா அவங்க ஏன் கட்டணும்? அரசாங்கம் தானே கட்டணும். அவங்க வித்து அரசாங்கம் தானே கட்டுறாங்க. அப்ப நீங்களே கடை வாடகை கட்டணும், பராமரிப்பு செலவை நீங்க தானே ஏத்துக்கணும். அவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, சம்பளத்தை நீங்க தானே உயர்த்தி கொடுக்கணும். தற்காலிக ஊழியரை தானே வச்சிருக்கீங்க. அரசுக்கு வருவாய் தரக்கூடிய ஒரு பெரிய துறை, 30,000 கோடிக்கு மேல வருது வருவாய். அந்த துறையை நீங்க வந்து என்ன பண்றீங்க? சும்மா வந்து தற்காலிகமா பணியாளர் போட்டா அவன் எவ்வளவு தூரம் கொள்ளடிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் காசு பார்க்க முடியுமோ அதை பார்க்க தான் செய்வாங்க எல்லா ஆட்சி காலத்திலையும். டாஸ்மாக் ஊழியருடைய பிரச்சனை என்னன்னா, அதுவும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பமும் அந்த வருமானத்தை நம்பி தானே இருக்கு. அப்ப அவர்களையும் மனிதர்களால் தானே பார்க்கணும். நீங்க எதுக்கு எடுத்தாலும் உடனே 700 கடையை மூடிட்டு அந்த பணியாளர்களை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னா அவன் எப்படி போவான்? சும்மா
அப்போ இது எல்லாமே பிரச்சனை தான். இதற்கு தீர்வு எப்படி பண்ண போறாரு? அப்போ டாஸ்மாக் ஒழிச்சிடுவாரா? ஒழிச்சிட்டா கல்லுக்கடையை வந்து திறந்துடுவாரா? இப்போவே பல இடங்களில் கள்ளசாராயம் தறிகட்டு ஓடுதுன்னு நிறைய வீடியோக்கள் வருது. என்ன பண்ண போறார் விஜய் என்பதை பொறுத்திருக்கணும். இது ஒரு பஞ்சாயத்து. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பெண் அமைச்சர் முதல்ல பெண் அமைச்சரா இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு உருட்டுட்டானுங்களே, உருட்டுன்னு பெரிய உருட்டு. இது வந்து சுத்தமான அக்மார்க்கு உருட்டு அப்படின்னு சொன்னானுங்கல்ல. அந்த உருட்டுன அந்த பெண் அமைச்சர்கள் கீர்த்தனா, அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து எந்த கேள்வி கேட்டாலும், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அசந்து போகிற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அது அந்த அம்மாவுடைய பணி. நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்னா ஹிந்தியில் பதில் சொல்லுவாங்க. கேட்டால் நாங்கள் வந்து உலகளாவிய லெவலில் எங்கள் அண்ணனை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அந்த அம்மா அந்த அமைச்சரவையில் இருக்கிற அந்த அம்மா மாட்டியிருக்காங்க. என்ன மாட்டியிருக்காங்கன்னா, இந்த சூலூர் பெண் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி சூலூர் பெண்ணு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெண் இல்லையா, ஒரு பெண் குழந்தைக்கு அவலம் நடந்து விட்டது, நீங்கள் வந்து என்ன முடிவெடுக்கிறீங்க, என்ன இது குறித்து என்ன உங்கள் கருத்து அப்படின்னா, அவங்க பேசுனதை கேளுங்க. பேசுனதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நான் சார் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா அதாவது பெண் இந்த மாதிரி சூலூர் பெண் குறித்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்க, நீங்க வந்து இது என்ன இப்படி நடந்திருக்க உங்க ஆட்சியில அப்படின்னு கேட்கும்போது, சார் ப்ளீஸ் சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேள்வி கேளுங்க சார், பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கேட்டீங்கன்னா நான் அப்புறமா பதில் சொல்றேன் சார். எது பொலிட்டிக்கல் ரிலேட்டடு? அமைச்சர் என்பவர் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா நேரத்திலும் பதில் சொல்லணும். அதான் அமைச்சர். நீங்க உங்க துறை ரீதியான கேட்டீங்கன்னா அதுல நீங்க விலாவரியா சொல்ல முடியும். இன்னொரு துறை ரீதியா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இல்ல சார் இது சம்பந்தமாக அந்த துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேளுங்க, அவர் தான் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுட்டு நகர்ந்து போயிடுவாங்க பெரும்பாலும். ஆனால் இது வந்து பொதுவான பிரச்சனை. ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பெண் குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரனே கூட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னு இருக்கான். அந்த பெண் உடல் எடுக்கப்பட்டிருக்கு, கோரமாக சிதைக்கப்பட்டிருக்கு. அந்த காமுகர்கள் 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு பெண்ணாக நீங்க கருத்து என்னன்னா, இதற்கு அமைச்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதற்கு வந்து தார்மீக அடிப்படையில் நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதிர்கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெண்ணா இருந்தாலே போதும் பதில் சொல்லலாம். ஒரு பெண் உணர்வு எப்படி இருக்கும், இது பாதிக்கப்பட்ட குடும்பம், நம்முடைய குடும்பமாக இருந்தால் எப்படி பதில் சொல்லுவோம் அப்படின்னு அந்த அமைச்சருக்கு யார் புரிய வைப்பா? இந்த லட்சணத்துல தான் இந்த அம்மா அமைச்சரா ரிலேட்டடா, அதாவது துறை ரீதியாக கேட்டால் தான் இந்த அம்மா அப்படியே வெட்டி முடிச்சு அப்படியே வானத்தை வில்லா வளைச்சு கொடுத்துருவாங்களாம். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கேட்டால் அது தனி பிரஸ் மீட் வைக்கணுமா? இன்னும் நாடு எதெல்லாம் சந்திக்கணும்னு இருக்கோ தெரியல. எல்லா கன்றாவியும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி தாங்க தமிழ்நாடு வந்து நட போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுங்க, சிஎம் விஜயனுடைய ஆட்சி காலம் எவ்வளவு நாளுக்கு நீடிக்கிறதோ அவ்வளவு நாளும் பெரும் சிக்கலும் சட்ட சிக்கலும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவும் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இல்லாததும் தான் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு எதுவுமே தெரியல. சரி தெரியலங்க, வந்தாது கத்துக்கிறோம்னு சொல்றாங்களான்னு பார்த்தா அந்த பழியும் அடுத்தவங்க மேல போடுறாங்க. நான் யாரையுமே நீங்க வந்து இவங்க தெரியலங்க அதனால இவங்க எல்லாம் ஆட்சி விட்டு போனோம்னு சொல்ல வரல. தெரிஞ்சோ தெரியாமலாம் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அப்ப வந்துட்ட பிறகு உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை தீர்வுக்கு வழிவகுக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆட்சியாளருக்கு அழகு. அதை விட்டுட்டு இன்னும் வந்து திமுக மேலேயும் இன்னும் மற்றவர்கள் மேலேயும் அடுத்தவங்க மேலேயும் பழி போட்டுக்கிட்டு எவ்வளவு காலத்துக்கு வந்திருப்பீங்க? இதுவரை ஊடகத்தை சந்திக்காமல் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. 30 கொலைகளுக்கு மேல நடந்துருச்சு, 30 மரணங்கள் நடந்துருச்சு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு. ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே இவரால் கிட்டத்தட்ட 54 பேர் செத்து போயிட்டான். விஜய் என்கிற ஒற்றை தனி மனிதனால 54 மரணங்கள் நடந்திருக்கு. ஒரே இடத்துல 41 மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் எதுக்குமே வாய் திறக்காத விஜய் இன்னைக்கு அதிகாரத்துல உட்கார்ந்த பிறகும் அதே பழைய போக்கிலே இருக்காரு. வாய் எப்பதான் திறப்பாருன்னு தெரியல. என்னைக்கு பேசுவீங்க மிஸ்டர் சிஎம் விஜய் சார், சிஎம் சார் காது கேக்குதா சார், உங்களுக்கு இது கேக்குதா சார் அப்படின்னு எவ்வளவு முறை சொன்னாலும் இந்த செவடங்காதல சங்கூதன மாதிரியே தான் இருக்காரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அடிக்கடி வளர்ந்து கட்ட ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பார்ல. கடைசியாக அந்த விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அவருடைய தொகுதியா இருக்கிற வில்லிவாக்கம் தொகுதியில ஒரு பொண்ணு காணாம போயிருக்கு. 12 வயசு பொண்ணு. அது பேர் வந்து விஜய் ஸ்ரீ. பேரை பார்த்தீங்களா? விஜய் ஸ்ரீ. அந்த குழந்தை காணா போச்சு. அந்த குழந்தைக்கு 12 வயசு ஆகுது. அந்த அம்மா பூ கட்டி வியாபாரம் பண்றவங்க. நேற்று அந்த பெண்மணி வீட்டுக்கு போறான்ட்டு போன பொண்ணு காணோம். வீட்டுக்கு அந்த அம்மா வந்து பார்த்தா பொண்ணை காணோம். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகார் எடுத்துக்காம அலக்கழிச்சு புகார் எடுக்கிறாங்க. சிசிடிவிகளை தேடுறாங்களாம். அந்த பெண் இதுவரை கிடைக்கவில்லை. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற ஆதவ் எங்க போய் ஒளிஞ்சிருக்காரு? எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி வருவார்ல. அவர் தொகுதியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க அண்ணன் வந்தா நொட்டிடுவார். நீங்களே உங்க அண்ணன் வந்து தான் 12 நாள் ஆயிடுச்சப்பா. சூலூர்ல ஒரு குழந்தை 12 வயசு குழந்தை இப்போ சாகடிச்சிட்டாங்க.
கொலைகாரனை 2 பேரை பிடிச்சி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இந்த குழந்தை 12 வயசு குழந்தை காணோம். விடிய அந்த பெற்றோர் கதறிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஊரே தேடிட்டு இருக்கு. அந்த துறைக்கு சம்பந்தப்பட்டவர் வாய் மூடி மௌனியா இருக்கார் முதலமைச்சர் விஜய். வாய் திறக்கல. அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ, அந்த பகுதி ஒரு அமைச்சர் பகுதி தானே, வில்லிவாக்கம். உன் தொகுதியில் தானே ஒரு பொண்ணு காணாம போயிருக்கு. நான் வந்தா பாதுகாப்பு அரணா இருப்பேன்னு சொல்லிட்டு தானே ஓட்டு கேட்டேன். என்ன பதில் சொல்ல போற மிஸ்டர் ஆதவ்? என்ன பதில் சொல்ல போறீங்க? மிஸ்டர் விஜய் அவர்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது எதுக்குமே பதில் உங்ககிட்ட வருமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பதில் வராது. ஏன்னா தெரிஞ்சாதானே சொல்ல போறீங்க. நிர்வாகமும் தெரியல, கத்துக்கிற திறமையும் கிடையாது, பழி மட்டும் போறதால தெளிவா இருக்கீங்க. ஆனா நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மக்கள் உங்களுக்கு நம்பி வாக்களித்தார்களோ அதே மக்கள் உங்களை ஓட ஓட விரட்டுகிற காலம் வெகு தூரத்துல இல்லை, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அதுவரை நாம தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.